ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வரீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கோசி கேரோட பப்பாயா ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக வந்து நம்ம சேனலில் கோசி கேரோட நார்மல் க்ரீம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இவங்க சாஃப்ரான், சாண்டில், அப்புறம் டர்மரிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாயா, இந்த 4 வேரியண்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து என்ன வேணுமோ, நம்ம ஸ்கின் கன்சர்ன் என்னமோ அதுக்கு மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிக்மெண்டேஷன்லேயே நிறையா வகையான பிக்மெண்டேஷன் உங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், மெலஸ்மா இருக்கும், அண்ட் அப்படியே ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும், அண்ட் வ்ரிங்கிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் வந்து ஓவரால் சொல்யூஷனாக வந்து இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஸ்கின் வேணும்னு சொல்லிட்டு சாலிசிலிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, விட்டமின் சி யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் அவங்க ஆன்டி ஏஜிங்க்கு வேணும்னு சொல்லிட்டு ரெட்டினாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் சேர்ந்த மாதிரி அப்படிங்கும்போது ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா நியாசினமைடும் உங்களுக்கு ரெட்டினாலும் இந்த மாதிரி சேர்ந்த ஒரு சில விஷயம் மட்டும் நமக்கு ரொம்பவே வந்து ரேராக வந்து சேர்ந்து வந்து கிடைக்கும். இப்படி இல்லாமல் நமக்கு ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து கம்மியான க்ரீம்ஸ் தான் இருக்குது. அந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில் அந்த ஒரு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் அப்படின்னு சொன்னால் இந்த கோசி கேர் க்ரீம்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 499 இருக்குது 15 கிராம். பட் நம்ம வந்து அமேசானில் எல்லா வெப்சைட்லையுமே உங்களுக்கு ஒரு 150-200க்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணும், ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணும், அதே மாதிரி நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து நமக்கு ரொம்பவே வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா, அது பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து மேக்கப்பே இல்லாமல் வந்து நல்லா க்ளோயிங்காக வந்து தெரியறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்தில் வந்து ரிசல்ட்டுமே வந்து கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்டாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட ப்ராப்ளம்ஸை சரி பண்ணணுனாலும் இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்காக ஒரு க்ரீம் தேடுறீங்கனாலும் இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த வகையால் ஒரு 3 வகையாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா இருக்குது, அது நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நியாசினமைட் பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் கோஜிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் அண்ட் ஒயிட்டன் பண்ணும். அண்ட் ஆல்ஃபா அப்படின்னு தெரியும், நமக்கு மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வந்து எடுத்துக்காட்டும். அண்ட் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த க்ரீமை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு க்ரீம். அண்ட் கோசி கேர் ப்ராடக்ட் தெரியும், அவங்களோட சோப்பாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். அண்ட் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஆயிலியாக இருக்கலாம், ட்ரையாக இருக்கலாம், சென்சிட்டிவாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து சூஸ் ஆகும். பட் இந்த க்ரீம் நீங்கள் நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டே டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணாலும் மார்னிங் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 டேஸ் வந்து ஆகும். அந்த 20 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக ஸ்கின் பீலிங்கோ, ஸ்கின் ரெட்னஸோ, ஸ்கின் ட்ரைனஸோ வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து கிளியராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா பெராபின் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பெராபின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் தான். உங்களுக்கு பெராபின் செட் ஆகாதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் ஆல்ஃபாபுட்டின் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியாசினமைட், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு க்ரீம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இரிட்டேஷன் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 டேஸ் கழிச்சு ஸ்கின் ரெட்னஸும் ஸ்கின் பீலிங்கும் வந்து ஏற்படலாம். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ஸ்கின் இரிட்டேஷன் வரும்போது நீங்கள் வந்து அதை ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சைட் எஃபெக்ட்ஸ் பெருசாக ஒன்றும் வராது. பழைய ஸ்கின் எல்லாம் போகிறதுக்கு தான் அது. அந்த பழைய ஸ்கின் போயிட்டு உங்களுக்கு புது ஸ்கின் வந்து உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக நல்லா ஒயிட்னிங்காக வந்து இருக்கும். அண்ட் அதுதான் இதோட ப்ரொசீஜருமே கூட. ஸோ தட் அதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும் ஒரு மாய்ஸ்சரைசரும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.